அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க, பிஸ்மில்லா. இன்றைக்கி சூப்பர் சாப்பாடு எங்கள் வீட்டில். மத்தியானம் சாப்பாட்டுக்கு நாங்கள் இப்போயே சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். கறி வாங்க என்ன கறின்னு பார்ப்போம். பாருங்க, இது மத்தி மாங்காய் போட்டு வச்சுருக்குறோம். மத்தி கறி மாங்காவும் தெரியுதுங்களா? மத்தி இங்கே மண் சட்டியில் இது மரவள்ளி கிழங்கு போட்டு வைக்கிற மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். மண் சட்டியில் இது வச்சா மாங்காய், மரவள்ளி கிழங்கு, அதை மலையாளி சொல்லணுன்னா கப்பக்கிழங்கு, நம்ம ஊரில் குச்சி கிழங்குன்னுவாங்க. செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். அப்புறம் இங்கே என்ன இருக்குது தெரியுமா? நான் கொஞ்சோண்டு பாருங்கள், இந்த மண் சட்டி குழம்பு எடுத்துருக்கேன். கப்பக்கிழங்கு, மத்தி மீன், அதுக்கு கோதுமை தோசை. அப்புறம் இங்கே இது சுக்கு காப்பி. வீட்டில் நான் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால சுக்கு காப்பி போட்டிருக்குறோம். முழு மல்லி கொஞ்சம், சுக்கு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், மூணையும் எடுத்து நல்லா பொடிசாக நல்லா தூள் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கருப்பட்டி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்க தான் இது பாருங்க. இந்த மத்தி மீன் குழம்பு இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். மத்தி மாங்காய் போட்டு வச்சது இது. மத்தியும் கப்பக்கிழங்கு மாங்காய் மூணும் போட்டு வச்சது செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த காப்பியை மறந்துடாதீங்க. காப்பியை வீட்டிலே நீங்கள் டீ இலை தான் வேணும்னு கிடையாது. இதுக்கு டீ இலையே தேவையில்லை. கருப்பட்டி இருக்கா, கொஞ்சோண்டு முழு மல்லி எடுங்க, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் மிளகு எடுத்து நல்லா பொடிசாக நுணுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கருப்பட்டி, இந்த மல்லி, சுக்கு, மிளகு, இது மூணையும் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் அந்த மல்லியில் உள்ள இதெல்லாம் நமக்கு இறங்கும், அதோட சத்தெல்லாம். நீங்களும் அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா மிக்சிங் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் இன்னொன்று, இந்த இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் அதை திருத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.